நித்யானந்தன் வந்து ஊழலை பத்தி பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறதையும் பார்த்து பேசணும் தான் நம்ம சொல்றோம். நித்யானந்தன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். இந்த கூட்டணி ஆட்சியையும் உறுதி செய்யல. கடைசி நேரத்தில் என்ன வியூகம் வகுக்கலாம் அப்படின்னாலும் கூட இப்ப அண்ணாமலை அவர்களை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நாங்க மாற்றா வந்துட்டோம் அப்படி இப்படின்லாம். திரும்பவும் பேக் டு த ஸ்கொயர் ஏ. அதிமுக தலைமையில பிஜேபி பழைய நிலைக்கு தான் பிஜேபி திரும்பி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது இபிஎஸ்க்கு கிடைச்ச வியூக வெற்றின்னு புரிஞ்சுக்கலாமா? நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதில் யாருக்கு வெற்றி என்று பார்த்தால் இது 2 பேருக்குமே வெற்றி. அண்ணாமலையை தள்ளி வைத்தால்தான் கூட்டணி. அண்ணாமலை இருக்கின்ற வரை கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் எடப்பாடி. அது கேள்வியாக கூட அங்கே கேட்கப்பட்டது. அப்பொழுது சொன்னால் இங்கே அமர்ந்திருப்பது அண்ணாமலை தான். இந்த உடன்படிக்கை ஏற்படுகின்ற பொழுது மாநில தலைவர் அண்ணாமலை தான். அதனால் அதெல்லாம் அந்த யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் வதந்திகள் அப்படின்னு மிக தெளிவாக அமித்ஷாவே சொல்லிட்டார். இல்லை அண்ணாமலை இருந்தால் கூட்டணி நாங்கள் நீடிக்க மாட்டோம், இது வந்து ப்ரிலிமினரி டிஸ்கஷன், ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்னீங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி மறுத்த அறிக்கையும் கொடுக்கல, எதுவுமே ஒரு ட்விட்டும் போடல. அப்போ மௌனம் சம்மது கிடையாலும். சரி, இதே மாதிரி டெல்லியில் போயிருந்தபோது தமிழக பிரச்சனையை மட்டுமே பேசினேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் கூட்டணி என்டிஏ ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு போட்டவர் அமித்ஷா. அதற்கு எந்த விதமான ரியாக்ஷன் பதிலும் பெருசாக எந்த அளவுலையும் அதிமுக செய்யலை. தனிப்பட்ட கருத்துன்னு கேபி முனுசாமி. ஆமாம், தனிப்பட்ட கருத்து. ஆமாங்க, தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறதுக்கும் அப்படி அறவே கிடையாது என்று சொல்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு இல்லையா? சொல்லியிருக்கணும்ன்றீங்களா? அப்படிதானே சொல்லணும். இல்லைன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ நேற்று நீங்கள் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தீங்கல்ல, இப்போ வில்சனும் பார்த்துருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களா இல்லை அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களா? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி நடைபெறும் சொன்னார், தெளிவாக சொன்னார். அதில் பாஜக இடம்பெறுமா என்று சொன்னால் தேர்தல் முடிந்த பிறகு அது முடிவு செய்யப்படும். யார் யார் எத்தனை சீட்டில் இடம்பெறுவாங்க, என்ன பாஜகவுக்கு இந்த முறை அமைச்சரவையில் இருக்க வேண்டுமா வேண்டாமான்னு பாஜக தான் முடிவு பண்ணும். பாஜக தான் முடிவு பண்ணும். ஆமாம், பாஜக எங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று நினைத்தால் இருக்காது, ஆதரவு கொடுக்கும். இருக்கணும்னு நினைச்சா இருக்கும், இருக்கணும்னு நினைச்சா கேட்கும். புரியுதுங்களா? அப்ப கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி. ஆக பாஜகவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எடப்பாடி பெரிய சூழ்ச்சி செய்வார் அப்படின்னு சொன்னாக்க, சாணக்கியர் அழைக்கப்படுகின்ற ஷாவுக்கு அவ்வளோ தெரியாதா? பட்டவர் எடப்பாடி அதிகாரத்தில் இப்போ வந்து ஒரு இடைவெளி கொடுத்துருவாரு. அவரு இன்னும் பெரிய சாணக்கியர்னு சொல்ல வரீங்க? ஆமா, அமித்ஷா என்பவர் இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டாரு. போன தடவை சூடுபட்டிருக்காரு ஆட்சியில் அதிமுக இருந்த போது. என்ன சூடுபட்டாரு? அதான் 5 சீட் தான் கொடுப்போம். லீலா முதல்லேருந்து போனவர் திரும்பி வரவே இல்லையே. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இது தோக்கிற காட்டின்னு சொல்லிட்டாரே. அது வரிசையாக தோத்துட்டு தானே இருக்குது. அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தா திமுக வந்திருக்காது. தங்கத்தட்டில் ஆட்சியை வச்சு ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு எடப்பாடி. கடந்த முறை அது செய்யாமல் இருந்துக்கலாம், அமித்ஷா பேச்சை கேட்டிருந்தா. இல்லை, இதை இப்படி இன்னொரு கோணம் இருக்கு. நிர்பந்தம், நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்கு இல்லை கொண்டு வந்துட்டு என்ன நெருக்கடி கொடுக்க முடியும்? கடந்த தேர்தலில் அவங்க தனியாக தான் பாஜகவோடு இல்லாமல் தான் இருந்தாங்க. என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? பாஜக சரி சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்களா? திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை, ஏன் பாஜக தலைவர்கள் பார்க்கணும்? தொடங்க, ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அந்த கட்சியோட விஷயம் நம்ம இல்ல. பாஜக தலைவர்கள் ஏன் பார்க்கணும்னு கேட்கிறேன். திமுக தலைவர்களை கூட பார்க்குறாங்க, தப்பு என்னங்க இருக்கு? அரசியல் வேறங்க. அரசியல் நீங்கள் உங்களோட கருத்து மோதல் என்பதெல்லாம் தேர்தலுக்கு அது கூட கிடையாது. ஆனால் கூட சரி, நீங்கள் திமுக நான் பாஜக, நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது பேசுறதுல என்ன தப்பு? ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்ப நீங்க பாஜக அந்த காலம் மாறி போச்சு, ஜெயலலிதாவோட அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு விளக்கம். இப்ப கேசிபி அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, 24 வரைக்கும் உறுதியாக இருந்தவங்க திடீர்னு கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? அதுதான் நான் வந்து உங்களுக்கு முன்னே சொன்னேன். தொடர்ந்து தோல்விகளை காணும் போது அந்த கட்சியினுடைய தொண்டர் துவண்டு விடுவார்கள். இந்த கட்சி இனிமேல் தேராதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, எடப்பாடியிலேன்னு யார் வந்தாலும் சரி, மீண்டும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ வந்தால் தான் தூக்கி நிறுத்த முடியும், வேற யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த பயம் எடப்பாடிக்கு வந்து தோல்வி நெருக்கடி தான் சொல்லுவீங்களா? தொடர் தோல்வி நெருக்கடி, உள்கட்சியில தொண்டர்களுடைய நெருக்கடி, தோல்வி நெருக்கடி.
அந்த எத்தனை நாள் தான் தோல்வி தாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார். யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி இறங்கி வந்திருக்கிறார். இல்ல கூட்டணி வைக்கிறதுன்றது வேற, கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு நகர்றது பெரிய. ஆமாங்க, அதிமுகன்ற கட்சி அதை ஏத்துக்கிட்டதே இல்லைன்றாங்க. கூட்டணி ஆட்சி கூட இறங்கி வந்திருக்கிறது. எப்போ கூட்டணி ஆட்சி வரும்? நீங்க அதிமுகவில் அதிக சீட்டுகளை நிற்க போறீங்க, அதிமுகவில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறீங்கன்னு வைங்க, கூட்டணி அவசியம் இல்லையே. அங்க வந்து எண்ணிக்கையில் குறையும் பொழுது கருணாநிதி மைனாரிட்டி அரசு நடத்தின மாதிரி எடப்பாடி நடத்த விட மாட்டாங்க. யாரு? அந்த கூட்டணியில் உள்ளவர்களே. நாங்க இல்லைன்னா நீ உட்கார முடியாது முதலமைச்சரா. இல்ல, ரெண்டு நடந்தது. அதாவது குறைவாக வெற்றி பெற்றும் கூட்டணியில நான் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்சியை நடத்துவது என்பது வேறு. பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட்டணி அரசு வேணும், எங்களுக்கு துணை முதல்வர் வேணும்னு சொல்ற காட்சியை நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டு நடந்திருக்கு. அது எங்க இருக்கு? ஏன் நடக்கலன்றீங்களா? எங்க சொல்லுங்க. ஏன் ஆந்திரால நடக்குது? ஏன் சார் நடக்கல? ஆந்திரால நடக்குது சார். பெரும்பான்மை இருந்து கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இருக்கு, துணை முதல்வர் யாரு? என்டிஏன்றதை ஏத்துக்கொண்டு தான் அதை கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்ற பீகார்ல நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? பாஜக 2 முறை மோடி தலைமையில பெரும்பான்மை இருந்தும் கூட எங்களோடு தேர்தலில் தோளோடு தோள் கொடுத்து உழைத்தார்கள், இருந்தார்கள் என்பதற்காக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பெரும்பான்மை இருக்குது, அதிமுக பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்றா பாஜக கூட்டணி மந்திரி சபையில இடம்பெற மாட்டாங்க. எடப்பாடியுடைய குணத்தை அறிந்த காரணத்துல நான் சொல்றேன், அவர் சேர்த்துக்க மாட்டாரு. ஜெயிச்சிட்டா சேர்த்துக்க மாட்டாரு. அவர் வேலையை முடிச்சாச்சு. வில்சன் பொடி வச்சு பேசினாருன்னு நினைக்கிறேன். அவர் வேலை முடிஞ்சாச்சுன்னா எடப்பாடி சந்தேகப்படுறாரு.